ரத்த தானம் என்பது ஏதோ வெறும்னா ஒரு ரத்தத்தை நம்ம கொடுக்குறோம் அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது குருதி கொடை என்று சொல்வதை காட்டும் இது ஒரு கொள்கை கொடை என்று சொன்னால்தான் அது பொருத்தமாக இருக்கும். காரணம், இன்றைக்கு எத்தனையோ வேறுபடுத்திலாம் மக்களை பார்க்கும் பொழுது ரத்தம் என்பது வழங்கும் பொழுது ஒரு ஆரியனோட ரத்தம் ஒரு திராவிடனுக்கு போய் சேரும், ஒரு திராவிடோட ரத்தம் ஒரு ஆரியனுக்கு போய் சேரும், ஒரு இஸ்லாமியோட ரத்தம் ஒரு இந்துவுக்கு போய் சேரும், ஒரு இந்துவுடைய ரத்தம் ஒரு கிறிஸ்தவனுக்கு போய் சேரும். எந்த ரத்தம் யாரை காப்பாற்ற யாருக்குமே தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஆனா நம்மள்கிட்ட ஒரு பிரிவினை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை ஒன்றியத்தினருக்குலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ரத்த தான முகாமில் எங்களுடைய கொள்கையோட கோட்பாடு எவ்வளவு இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்க, ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை பெற்றெடுத்து உங்களை தாய்ப்பால் கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு வளர்த்த ஒரு தாய், அந்த பிள்ளை யாரு பெற்ற பிள்ளையோ, ஆனா இன்னைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று நாங்களும் வரோம். நம்ம உதயண்ணனுடைய பிறந்தநாள் தானே, நாங்க ரத்த தானம் தரோம்னு வளர்ந்துருக்கோம். இளைய சமுதாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.